ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த யூடியூப் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஸ் பஸ் கேம். அது வந்து ஜாவாவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ஃபிஸ் பஸ் கேம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அல்காரிதம். என்ன பண்ணணும்னா 3 வரும்போது ஃபிஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். பஸ் 5 வரும்போது பஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். இதே 3 அண்ட் 5 ரெண்டோட மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வரும்போது ஃபிஸ் பஸ் அப்படின்னு வந்து நம்ம டைப் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன நம்பர் டைப் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி அது ஃபிஸ்ஸா பஸ்ஸா இல்லை நம்பரா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் ஜாவாவில் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப பேசிக்கான அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போ வந்து வீடியோ வந்து காட்டுறேன். ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐடி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது வந்து ஓகே, ப்ராஜெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து யூஸ் பண்ணல. ஃபிஸ் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் ஃபோல்டர் செட் பண்ணி இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அல்காரிதம் வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மெயின் மெத்தட் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறேன். இதில் போயிட்டு ரைட் கிளிக் நியூ கிளாஸில் போயிட்டு அல்காரிதம் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஓகே, ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு சில மெத்தட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? பப்ளிக் பூலியன் செக் இஸ் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு. ஓகேவா? இந்த மெத்தட் வந்து ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வச்சுக்கோம். ஓகேவா? அந்த நம்பருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணணும்ல, அப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் போட்டு என்ன சேர்க்கலாம், செக்குன்னு வச்சுக்குவோம். செக் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இந்த செக்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பூலியன் செக் வந்து பேசிக்காக ஃபால்ஸ் தான் வந்து வேல்யூ இருக்கும். அது வந்து ஆல்டர் ஆகும்போது வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அல்காரிதம் வந்து டைப் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன நம்மளோட ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா 1 2 4 6 6 வரக்கூடாது. 6 வரும்போது நமக்கு ஃபிஸ்ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 டேபிளில் மல்டிப்ளை ஆகிற எல்லா நம்பருக்கும் ஃபிஸ் அப்படின்னு வரணும். 5 டேபிளில் மல்டிப்ளை ஆகிற எல்லா நம்பருக்கும் பஸ் அப்படின்னு வரணும். ஓகே, 3 and 5 ரெண்டுமே காமனாக இருந்துச்சுன்னா ஃபிஸ் பஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ட் எக்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணுமா? அதை டிவைட் பண்ணுறதுக்கு வந்து இஃப் எக்ஸ் மாடுலோ இங்கே இருக்கு. ஓகே, எக்ஸ் மாடுலோ ஃபஸ்ட்டு 15 நம்ம வச்சுக்குவோம். ஓகே, 15 ஈக்குவல் டு 0. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 15ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 15ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இங்கே பூலியனாக வரும், ஸ்ட்ரிங்கு தான் வரும். ஓகே, ஸ்ட்ரிங் 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 ஓகே, இந்த செக்குக்கு வந்து ரிட்டர்ன் வரக்கூடாது. இங்கே செக்கே வச்சுப்போம். செக் ஈக்குவல் டு ஃபிஸ் பஸ். ஓகே, செக் ஈக்குவல் டு ஃபிஸ் பஸ். இப்போ செமிகாலன் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து எல்சிஃப் எக்ஸ் மாடுலோ 5 ஈக்குவல் டு 0. check equal to buzz. Okay, then else if x modulo ஓகே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். else if
x modulo 3 equal to 0. ஏன் நமக்கு இப்படி வருது? 3 check equal to இது ஆல்ரெடி வந்துருச்சு. ஃபைன், இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். delete பண்ணிவிட்டு else check equal to integer. இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, நம்பர் இல்லைனா ஏதாவது ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஒன்று, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ காட்டுறேன். என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பர் கூட ஒரு டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக ஆட் ஆயிரும். ஓகே, ரிட்டன். ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங்காக ஆட் ஆயிரும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லையா, நம்ம இன்டீஜர் யூஸ் பண்ணலாம். இன்டீஜர் டாட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் போட்டு இந்த எக்ஸை இன்புட்டாக கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுத்துரும். ஓகே, ஸோ ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பர் வந்து ஃபிஸ்ஸா பஸ்ஸா ஃபிஸ் பஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரே ஒரு மெத்தடு. இந்த லாஜிக்கு தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இது எப்படி கால் பண்ணோம்னா அல்காரிதம் டாட் செக் ஃபிஸ் பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஒரு பப்ளிக் கிளாஸ், இது ஒரு பப்ளிக் மெத்தட். பப்ளிக் கிளாஸ் பப்ளிக் மெத்தடை நம்ம ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து ரெக்கார்ட் இருக்காது. பட் மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக். இப்போ மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே இதை கால் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளேயே நான் கால் பண்ணுறேன். அல்காரிதம் டெஸ்ட் equal to நியூ அல்காரிதம். அடுத்தது என்ன பண்ணுறேன், ஒரு நம்பரை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். டெஸ்ட் டாட் செக் ஃபிஸ் பஸ். ஒரு நம்பரை வந்து இதில் டைப் பண்ணோம். எந்த நம்பர் டைப் பண்ணலாம்? 18 வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆகுமா? அந்த ரிட்டர்ன் ஆகிறத வந்து நான் இதில் பிரிண்ட் பண்ணுறோம். என்ன ஒரு சஜஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இங்கே வந்து இதை க்ளோஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இன்புட்டாக கொடுத்த நம்பர் பிஸ்ஸா பஸ்ஸான்னு சொல்லி நமக்கு இங்கே வந்துடும். இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து ஃபிஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஏன் ஃபிஸ்ன்னு வந்திருக்குன்னா இது மல்டிபிள் ஆஃப் 3. ஓகே, மல்டிபிள் ஆஃப் 3 அப்படிங்கிறனால இது நமக்கு ஃபிஸ்ன்னு வந்திருக்கு. வேறு நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். 16 வந்து நான் கொடுக்குறேன். 16 கொடுத்துட்டு இதை ரன் பண்ணும்போது நமக்கு 16 பிரிண்ட் ஆகணும். 16 பிரிண்ட் ஆகுதா? இப்போ நான் 20 வந்து நான் கொடுக்குறேன். 20 பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? பஸ்ஸுன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகணும். பஸ்ஸுன்னு பிரிண்ட் ஆகுதா? தென் இதை வந்து ஒரு இந்த நம்பர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஃபார் print I equal to a equal to 0 இல்லை 1 வச்சுக்குவோம். a less than 100 less than or equal to வச்சுக்குவோம். equal to 100 a plus plus. இப்போது 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்லேயும் ஃபிஸ் எது, பஸ் எது, ஃபிஸ் பஸ் எது, நம்பர்ஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? டெஸ்ட் டாட் செக்
செக் ஃபிஸ் பஸ் ஆஃப் ஏ. இதை பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வரும். அவுட்புட் வரும்போது இதை பிரிண்ட் பண்ணணும். இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதே தான் system.out.println ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணோன்னா 1லேருந்து 100 வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஃபிஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பஸ்ஸுன்னு பிரிண்ட் ஆகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 5 வந்து ஃபிஸ் பஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, த்ரீ ஃபிஸ், 5 பஸ், 6 ஃபிஸ், 7 8 9 ஃபிஸ், 10 பஸ், 11 12 ஃபிஸ், 13 14 15 ஃபிஸ் பஸ். ஓகே இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. 30 45 60 75 90. ஓகே, நமக்கு எல்லா வேல்யூஸும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்வியூவில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஷின், ஒரு பேசிக்கான இன்டர்வியூக்கான ஜாவா கொஷின் தான் இது. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு அல்காரிதம். கொடுத்துருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு 15ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த ஆர்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸ் மாடலோ 3 ஈக்குவல் டு 0, அப்படி இல்லாட்டி எக்ஸ் மாடலோ 5 ஈக்குவல் டு 0. அது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 15 தான் செக் பண்ணணும். ரீசன் என்னன்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம 5 செக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம 5 செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது மேபி 15ஆக கூட இருக்கலாம், இல்லாட்டி மல்டிபிள்ஸ் ஆஃப் 15ஆக கூட இருக்கலாம். அப்போது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்போது வந்து 15 இருக்கிற இடத்துல ஃபிஸ் பஸ்ன்னு வர்றதுக்கு பதிலாக வெறும் பஸ்ஸு மட்டும் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 15 நம்ம செக் பண்ணணும். அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அல்காரிதம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.